ஆன்லைனில் நீங்கள் புதுசாக ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லைனா ஏற்கனவே அப்ளை பண்ண பேனுக்கு வந்து நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணணும், நேம், ஜெண்டர், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா eKyc மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் உங்கள் ஆதாரில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷனில் அப்டேட் ஆயிரும். நீங்கள் வெறும் உங்கள் ஓடிபி மட்டும் 2 ஓடிபி மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், ஈஸியாக பேன் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதாங்க இருக்கிறதுலே ஈஸியான பேன் அப்ளை பண்ணுற மெத்தட். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா eSign அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குங்க. செகண்ட் ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பேன் அப்ளிகேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் ஓடிபி வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் பேன் அப்ளை பண்ணிக்க முடியும். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆதாரில் மொபைல் நம்பர் லிங்க் ஆகாதவங்களுக்கும், மைனருக்கு பேன் அப்ளை பண்ணுறவங்களுக்கும், அப்புறம் ஏஜ்டு பீப்புள் வயசானவங்களுக்கு நீங்கள் பேன் அப்ளை பண்ண போனீங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற மெத்தட். இந்த மெத்தடில் உங்களுக்கு ஆதார் ஓடிபி எல்லாம் வராது. நீங்கள் ஆன்லைனில் எப்பவும் போல் பேன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்கள் ஃபோட்டோஸ் அதில் ஒட்டி டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி எல்லாத்தையுமே சைன் பண்ணி நீங்கள் புனே பேன் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொரியர் பண்ணிடணும். அவ்வளோதாங்க. இந்த 3 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், உங்கள் ஆதாரில் இனிஷியல்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பேன் அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பேன் அப்ளை பண்ணலாம். அந்த மாதிரி டவுட் வரவங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உங்கள் ஆதாரில் என் கார்த்திக் அப்படின்னு இனிஷியலோட பேர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. செகண்ட் ஆப்ஷன் eSign அப்படிங்கிற மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் ஃபிசிக்கல் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உங்கள் ஆதாரில் நேம் வந்து கார்த்திக்னு மட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கார்த்திக் நட்ராஜன் அப்படிங்கிற 2 நேம் கம்ப்ளீட் நேம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர நேம் எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து செகண்ட் இல்லைன்னா தேர்ட் ஆப்ஷன் தான் யூஸ் பண்ணணும். eKyc மெத்தட், eSign மெத்தட், அப்புறம் ஃபிசிக்கல் மோட், இந்த 3 மோடுமே நம்ம எப்படி பேன் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அது போக பேனில் என்னென்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன எரர்ஸ் வருது, அது எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போட்டு வச்சிருக்கேன். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸுமே பேனில் வராது. அதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் ப்ரீமியம் சப்போர்ட் யூஸ் பண்ணி என்கிட்ட டேரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி உங்கள் இஷ்யூவை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். பேன் கார்டு சம்மந்தமாக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணாலும் நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குங்க. அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியர் ஆயிரும். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். மறுபடியும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன்.